ஹாய் மக்களே, வெல்கம் டு பாஸ் பேபி. இன்றைக்கி நாம் எங்கள் ஐலண்டில் இருக்கிற ஒரு கெஸ்ட் ஹவுஸுக்கு போக போகிறோம். அங்கே போய் ஈவினிங் டீயும் ஸ்நாக்ஸும் சாப்பிடலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா இது யூஸ்வலாக ட்ராவல் பண்ணுறவங்க ஸ்டே பண்ணுறதுக்கான கெஸ்ட் ஹவுஸு. இது கொஞ்சம் லக்ஸரியஸ் கெஸ்ட் ஹவுஸு. உள்ள என்ட்ரன்ஸே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. இங்கே ஃபுட்டு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஃபுட் எதுவும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. வெறும் ஈவினிங் ஸ்நாக்ஸ், டீ ஸ்நாக்ஸ் மட்டும்தான் உண்டு. ஸோ அதனால் அதை சாப்பிட்லாம், கெஸ்ட் ஹவுஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு தான் போயிருந்தோம். போனால் செம்ம செட்டப்பு சூப்பராக இருந்துச்சு. பார்த்தீங்களா, ஒரு விஐபி லான்ச் மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் எப்போவுமே நிறைய க்ரௌட் இருக்காது. இங்கே மாடியிலிருந்து பார்த்தா எங்கள் ஐலண்டில் ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு கிளியராக தெரியும். பீச்சு கூடவே சூப்பர் சன்செட்டு. நாங்கள் ஈவினிங் போனதுனால அந்த சன்செட்டு சூப்பராக பார்த்தோம். இந்த கெஸ்ட் ஹவுஸில் மொத்தம் 16 ரூம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இங்கே மற்ற கெஸ்ட் ஹவுஸை விட இந்த கெஸ்ட் ஹவுஸ் ஏன் ஸ்பெஷல்னால், இது கொஞ்சம் லக்ஸரியஸ். ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்ற கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் ஒரு நாளைக்கு 500 சார்ஜ் பண்ணுவாங்க. இவங்க 1500 சார்ஜ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 6000 ஆகிப்போச்சு நம்ம காசுக்கு. இங்கே தங்குனா அது நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஒரு லக்ஸரியஸ் ஃபீல் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் விலை கூடுதல் தான் மற்ற கெஸ்ட் ஹவுஸ் கம்பேர் பண்ணும்போது. ஆனால் ஈவினிங் டைமில் இப்படி மேலே உட்காந்து சன்செட் பார்த்துட்டு அப்படியே பீச்சு அப்படியே காற்று வாங்கிட்டு போகிறது செம ஃபீலு. இதுதான் எங்களோட ரூமு உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் வீடியோ எடுக்க முடியலை. வந்த வேலையை பார்ப்போன்னு என்ன பண்ணிட்டோம், ஸ்நாக்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம். ஃப்ரைடு மோமோஸ் வந்துருச்சு. இது ஸ்டீம்டு சிக்கன் மோமோஸ் அதுவும் வந்துருச்சு. கூடவே சாஸும் வச்சுருந்தாங்க. கூடவே நம்ம ஊரில் உள்ள சமோசா, அப்புறம் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் பொட்டேட்டோ ரோல்ஸ் அதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஏன்னா எல்லாத்தையும் டேஸ்ட் பார்க்கறது முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா எப்போவும் எல்லாம் இங்கே வர முடியாது. கையில் உள்ள காசெல்லாம் போயிடும். எப்போவாச்சும் தான் வர முடியும். வரும்போது எல்லாத்தையும் ட்ரை பண்ணிடலான்னு முடிவு பண்ணி ஒன்று ஒன்றா ஆர்டர் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வர வச்சு டேஸ்ட்டு பார்த்துட்டோம். எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சி, எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இப்போ டிஸ்கஷன் பேக்ரவுண்டில் எப்படி வீடியோ எடுக்கிறதுன்னு போயிட்டுருக்கு. நமக்கு எப்படி வீடியோ எடுத்தால் என்ன, நமக்கு தேவை சாப்பாடு. அடித்து நவுத்தலான்னு முடிவு பண்ணி இறங்கிட்டேன் களத்தில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பொட்டேட்டோ ரோல்ஸும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. மால்தீவ்ஸில் இந்த லோக்கல் டூரிசம் ரொம்பவே ஃபேமஸ். ஐலண்டெல்லாம் போய் பார்க்குறது. நீங்களும் மால்தீவ்ஸ் வந்தீங்கன்னா ரிசார்ட்டுக்கே போகாமல் ஒரு ஐலண்டுக்குள்ளே போயிட்டு அங்கே உள்ள கெஸ்ட் ஹவுஸை ஸ்டே பண்ணிவிட்டு வித்தியாசமாக உள்ள அந்த ஐலண்டோட கல்ச்சரு, பக்கத்து ஐலண்டு அப்படி விசிட் பண்ணிவிட்டு போகிறது ரிசார்ட்டுக்கு போகிறத விட கொஞ்சம் சீப்பாக இருக்கும். ஆனால் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். மால்தீவ்ஸ் வந்தால் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மால்தீவ்ஸ்லேருந்து அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பை, see you.